வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகர சகர சமரசா. யாருங்க? யாரு வேணும்? சுஜாதா, கார்த்திக், பூஜான்னு 3 குழந்தைங்களை ஸ்பெஷல் கிளாஸ்க்காக கொண்டு வந்து விட்டேன். இப்போ கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எதுவும் இல்லைங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. மண்டே தானே ஸ்கூலு. நல்லா பார்த்து சொல்லுங்க சார். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தான் குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். என்ன தவிர இங்க வேற யாருமே இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. குழந்தைகளை காணும்னு நான் எப்படி போய் முதலாளிகிட்ட சொல்றது? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? இப்ப எங்க போறது? ஜூலியா பார்க்கணும்னா வீட்டுக்கு போலாவா? வீட்டுக்கு போனா அப்பா நம்மள கொடைக்கானல் லாஸ்ட்டுக்கு அனுப்பிடுவாரு. நம்ம இனிமே வீட்டுக்கே போக கூடாது. பாவம், தாத்தா நம்மள தேடிட்டு இருப்பாரு. பசிக்குது சுஜா. நானே எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற பசிக்குதுன்னு. நம்ம இப்ப எங்க போலாம்? ஐயா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? பசங்களை காணோம். ஸ்கூல்ல குழந்தைகளை காணையா? என்னையா சொல்ற? பசங்களை காணமா? 2 மணி நேரம் கழிச்சு வா, நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க. இப்ப போய் பார்த்தா காணையா. அங்க இருந்தவங்களை கேட்டா இன்னைக்கு யாரும் வரல, கிளாஸ் எல்லாம் நடக்கலன்னு சொல்றாங்க. ஐயா, நீ தானே கொண்டு போய் விட்ட. அப்பவே என்ன எதுவும் விசாரிக்க மாட்டியா? குழந்தைங்க கிட்ட கேட்டையா. அவங்க மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அட, பசங்க சொன்னதை நீ கேட்டுட்டு இருக்க பாரு. நீ யோ, உன்னை காலையில அனுப்பும் போது நினைச்சேன் ஏதோ வில்ல நடக்க போதுன்னு. இந்த விஷயம் பிரபாவுக்கு தெரிஞ்சு அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. ஐயா, நீ அங்க போய் சேரத்துக்கு முன்னாடி அவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா வர வழியில் எங்கேயாவது பாத்தியா? வர வழியில எல்லாம் தேடி பார்த்தேயா. ஸ்கூலை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேயா. எங்கேயுமே காணையா. போச்சுரா. இந்த பசங்க வேற வெளியே போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப என்ன பதில் சொல்லுவான்னு தெரியலையே. சாருக்கு வேணா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இது ஃபோன் பண்றதா? பசங்க வெளியே போனாங்கன்னு தெரிஞ்சா என்கிட்ட சண்டை போடுவா தெரியுமில்ல? எவ்வளவு நிக்க தெரியும்? போய்யா. கொடைக்கானல் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாதா? மதுரை வரைக்கும் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஏசி கார் புக் பண்ணியிருக்கேன். வெரி குட். என்னோட சைடில் ஸ்கூலில் டிசி வாங்கியாச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். குழந்தைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வர சம்பாதிச்சிட்டாங்கல்ல. அதை பற்றி யாரா கவலைப்பட்டாங்க? அவங்க எதிர்காலம் தான் முக்கியம். நான் எடுக்கிறதா முடிவு. அது என்னமோ வாஸ்தவம் தான். அவங்க இங்கே இருந்தால் நிச்சயமாக கெட்டு போயிடுவாங்க. யா, ஹலோ ஹலோ, நான் பிரபாகர் சர்க்காரா? நான் அவங்க அப்பா பேசுறேன். ஆமாம், நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்கப்பா. பிரபா வந்து பதட்டத்தில் எனக்கு தலைகால புரியல. பிரபா, என்ன பிரச்சனை? இல்ல, பசங்க கொடைக்கானல் போறாங்க இல்லையா, அதை நான் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வரைக்கும் போனாங்க. டிரைவர் கல்லையா இருக்கான்ல, அவனை தான் கூட தொலை காமிச்சிருந்தேன் நான். பசங்க ஸ்கூல் கிட்ட இறங்கிட்டு அவனை 1 ஹவர் கழிச்சு திரும்பி வான்னு சொல்லிட்டாங்க. இவனும் 1 ஹவர் கழிச்சு திரும்பி போயிருக்கான். பசங்க அங்க இல்ல. ஸ்கூலுக்கு போய் வாட்ச்மேன் கேட்டிருக்கான். இன்னைக்கு ஸ்கூல் லீவு, யாரும் வர மாட்டாங்களேன்னு இருக்கான். பசங்களை எங்க தேடியும் காணோம். என்ன பசங்களை காணுமா? எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சா? ஆமா பிரபா, பசங்க இன்னும் வீட்டுக்கு வரல. பதட்டமா இருக்கு. சரி சரி, நான் உடனே வரேன். நீங்க போனை வச்சிருங்க. என்ன பிரபா? ஸ்கூலுக்கு போன பசங்களை காணுமா? கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வாட் வாயேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா உனக்கு? ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாழ என்ன? பசங்களை கையோட கூட்டு வரலாம்ல? ஏன்டா என் உயிரை வாங்குறீங்களோ? அப்பா, நீங்க தானே அவங்க வெளியில அனுப்பிச்சது. இப்ப சந்தோஷம் தானே? அப்புறம் நான் கத்துனா ஏன் கத்துறேன்? ஏன் அனுப்பிச்சீங்க? இதுக்குப்பா வந்து பசங்க கொடைக்கானல் போறாங்க இல்லையா, கடைசியா மிஸ்ஸா போய் பார்த்து வரேன்னு ஆசைப்பட்டாங்க. நானும் சரி போய் பாருங்க, ஏன்னா இவங்க அவங்க கிட்ட பாடம் படிச்சாங்கல்ல, ஒரு வாட்டி அவங்க கிட்ட போய் இது வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். ஸ்கூல் லீவா இருந்தாலும் டீச்சர்லாம் வருவாங்க. நான் கேட்டேனே, ஏன்டா அவனுக்கு ஸ்கூல் லீவ் ஆச்சே, நீ எப்படா போய் மிஸ்ஸை பார்ப்பேன்னு. எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் அங்க பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க.
ஒரு விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா. என்னது? நீங்க புத்திசாலிக்கு ஆப்போசிட்ங்கிறத. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ண. அப்படியே வெளியில அனுப்பிச்சிட்டீங்களே. செக்யூரிட்டி தானே, போய் பாரு தூங்கிக்கிட்டு இருக்கா. குழந்தைங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சீதா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. போயிருக்க மாட்டாங்க, அவள் எடுத்துட்டு போயிருப்பா. இருக்கும் திமிரு பிடிச்சப்பா செஞ்சிருப்பா. அப்பா பசங்களை கூட்டு வாங்கப்பா. அவசரப்பட்டு சீதா மேல படி போடாத. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. அந்த பொம்பளை இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க தானே வந்தா? நாம தான் வேலையை விட்டு நிறுத்திட்டோம்ல, அதோட அவளும் நிறுத்திக்கணும். அவ எதுக்கு ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை பார்க்கணும், சோறு ஊட்டணும்? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படி எல்லாம் செஞ்சா அந்த குழந்தைகளோட மனசு கெட்டு போகாதா? கெட்டுருச்சு. அதான் அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. நாம யாரு, அவ யாரு? நாம எதுக்கு அவ வீட்டு படி விதிக்கணும்? பிரபா, நான் சொல்றேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ற. அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைகளை இங்க வந்துருவாங்க. அந்த சீதாவோட தொழில் இதோட முடிஞ்சிடும். தம்பி தம்பி தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. போலீஸ் கூப்பிட வேலை வச்சுக்காத. அது வேண்டாத வேலை, எனக்கு பிடிக்காது. உள்ள வரலாமோ? நான் உள்ள வரலாமோ? வாங்கம்மா. குழந்தைங்க காணாம போனதை பத்தி காரசாரமா பேசிட்டு இருக்கேள் போல இருக்கு. நான் அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? குழந்தைகள் எங்க போறா? எங்க அத்துக்கு தான் வந்திருக்கா. சீதாவை கட்டிண்டு அவளை வெளியே போக விடாம அடம் முடிச்சுட்டு இருக்கா. கேட்டீங்கள? அதான் நான் சொன்னா கரெக்டா இருக்கும். அவசரப்பட்டு யார் மேலேயும் பழிய போடப்படாது. செத்த சும்மா இருக்கேளா? சீதா ஒன்னும் குழந்தைங்களை அழைச்சிட்டு வரல. அதுகள் தான் சீதாவை தேடி வந்திருக்கு. நீங்க தனியா வந்திருக்கீங்க, உங்க கூட யாரும் வரல? அது வந்து தாத்தா உங்களை தனியா அனுப்ப மாட்டாரு. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டோம். யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டீங்களா? சீதா, நான் உன் கூட தான், அப்ப நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சீதா, வாண்டுகள் என்ன சொல்றதுகள்? ஏண்டி குழந்தைகளா, தோப்பனாருக்கு தெரியாம ஆத்த விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஆமா, ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். போய் சொல்லிட்டு வந்துட்டீங்க. உங்களை காணணும் தாத்தா எங்கெல்லாம் தேடுவாரு. கொடைக்கானல் அனுப்பணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப மட்டும் பார்க்கணும்னு தோணாதா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. பசிக்குது சீதா. சீதா, பாவம் குழந்தைகள் சாப்பிடாம கூட வந்துடுத்துகள்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்ல தைரியம். இந்த பிஸ்கட் சாப்பிட்டுருங்க. நான் ஹோட்டலுக்கு போய் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, எங்களுக்கு பிஸ்கட் மட்டுமே போதும். சீதா, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. ஒன்னும் வேணாம். நீ போனீன்னா அப்பாக்கு ஃபோன் பண்ணி நாங்க இங்க இருக்கோம் சொல்லிடுவேன். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நான் போ வேணாம். ப்ளீஸ் சீதா, போ. ப்ளீஸ். சரி சரி, நான் போல. சீதா, நான் வெறுமன ஆத்துல தானே இருக்கேன். நான் போய் கரிகா வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு போடுறேன். சமத்தா சாப்பிடட்டும். சரியா? சமத்துகள். பாத்தியா உன் பசங்களை அவ எப்படி பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான்னு? எனக்கு தெரியும். அவ ஆரம்பத்துல இருந்து எல்லாம் பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைங்க எல்லாம் வசியம் பண்ணிட்டா. அவ என்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் போட்டாலோ அன்னைக்கே எனக்கு புரிஞ்சு போச்சு. அவ கிரிமினல் தான், கிரிமினல் தான். செத்த பொறுமையா இருங்கோ. நீங்க பெரிய பிசினஸ்மேன், பணக்காரா. மத்தவ மனச புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் உங்களண்ட இல்லாம போயிடுதே. சீதா அப்பழுக்கு இல்லாதவோ, அவளண்ட அன்பு இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தைகள் அவளை தேடிண்டு வருது. உங்க குழந்தைகள் தான், நான் இல்லேன்னு சொல்லல. அந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு யார் வேணாலும் நினைக்கலாம். இந்த 3 மாசமா சீதாவும் அந்த குழந்தைகளும் ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமாயிட்டா. சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். 24 மணி நேரமும் சீதா அந்த குழந்தைகள் ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கா. அவளை போய் இத கேளுங்கம்மா. சீதா இந்த வீட்டுல ஒரு சர்வெண்டா இருந்தா.
அவ்வளவுதான். அதை அவ புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சர்வெண்ட் வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறமும் இந்த வீட்டு குடும்ப விஷயத்துல தலையிட வேண்டாம் நான் நினைக்கிறேன். யார் இல்லைன்னு சொன்னா? தாராளமா உங்க குழந்தைங்களை நீங்க அழிச்சுட்டு போங்க. நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கப்படாது. திடீர்னு அந்த குழந்தைகளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன்னு சொல்றேளே, அவ மனசு என்ன பாடுபடும்? நேக்கு என்னமோ இது சரின்னு படல. குழந்தைகள் எப்பவும் பெத்தவா கண் பார்வையிலயும் பாசத்திலயும் இருந்தாதான் அவன் நன்னா வளருவா. ஏ நீங்க உங்க மனசை மாத்திக்கப்படாதோ? இத பாருங்கம்மா, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். என் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். ராதா, கேன் யூ டு a favor for me? இந்த அம்மாவோட போய் என் பசங்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, ஹேவ் சம் ஒர்க் ஹியர். பிரபா, நான் கூப்பிட்டு குழந்தைக்கு வரலனா 4 போட்டு எடுத்துட்டு வா. நீ போயிட்டு வாடா. அம்மா, கொஞ்சம் பசங்களை அனுப்பி வை. வாங்க. சீதா, அப்பாக்கு நாங்க இங்க இருக்கோம் தெரிஞ்சா அப்பா பெரும்பெடுத்துட்டு அடிக்க வருவாங்கல்ல? சீதா, நான் உன் கூட தான் அப்போ நான் வீட்டுக்கு போக மாட்டேன். பேரும் கிளம்புங்க. உங்களை காணும்னு உங்க அப்பா அங்க தேடிட்டு இருக்காரு. கிளம்புங்க. நாங்க வரமாட்டோம், இங்கதான் இருப்போம். அப்படி எதிர்த்து பேசக்கூடாது. கிளம்புங்க. இல்ல சீதா, நாங்க போக மாட்டோம். அப்பா எங்களை அடிச்சு கொடைக்கானல் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சுவாரு. அடிக்க வேண்டாம்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. இப்ப அவரோட போங்க. நீங்கெல்லாம் சமத்து குழந்தைகள். இப்படி பிடிவாதம் பிடிச்சா உங்க தோப்பனாருக்கு கோபம் வருமோன்னா? புறப்பட்டு போங்க. நீங்க நைஸா பேசி கூட்டு வந்துட்டீங்களா? இனிமே நாங்க கூட பேச மாட்டோம், போங்க. ஏய், இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? கார்த்திக், அப்பா அனுப்பிச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். வா போலாம். வர முடியாதுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு, அடம் பிடிக்காத. வர முடியாது. இப்ப எதுக்காக அடிச்சீங்க? இது பாருங்க, இப்படி அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அன்பா பேசி கூட்டிட்டு போங்க. முன்னெல்லாம் அப்படிதான். அன்பா சொன்னா கேட்டுப்பாங்க. நீதான் இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டியே. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. ஆனா பசங்க கிட்ட இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க. அடிப்பேன், உதப்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் யார் தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதுக்காக பசங்களை அடிக்கணுமா? அவங்களை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யாருங்க கொடுத்தாங்க? எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றது நீ யாரு? இவங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என்னது? இவங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா? சீதா, நீ செத்த சும்மா இரு. நீங்க குழந்தைங்களை அழிச்சுன்னு போங்க. போலாம், வா. சொன்னா கேளு, வா. சுஜி, நானும் வரமாட்டேன். இது பாருங்க, எனக்கு தெரியும். வா வா, சொல்றேன்ல. நான் வர மாட்டேன். போடாம. சீதா, பாத்தீங்களா இந்த மனுஷனா? ஏண்டி நீ இப்படி பதற? குழந்தைங்களுடைய தவப்புனார குழந்தைங்களை அடிச்சுதான் அழிச்சுட்டு வர சொன்னார். அப்புறம் இவன் அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, உங்களுக்கு தெரியாது அத்தை. உங்களுக்கு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியல.
கொஞ்சம் அமைதியா இருடி, கொஞ்சம் அமைதியா இரு. இறங்குங்க. ஏம்பா சொல்லிட்டு போக கூடாதா? பிரபா பசங்க வந்தாச்சு. ராஸ்கல்ஸ், அவ்வளவு திமிரா உங்களுக்கு? பெரம்படி மறந்து போச்சு இல்ல? பிரபா பசங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு திட்டுறியாப்பா நீ? நல்லா இல்ல இருக்கு உங்களுக்கு. அப்புறம் தாங்கல. பிரபா, உன்னை பார்த்து எனக்கு பரிதாபமா இருக்குடா. ஃபேக்டரியில் 200 பேர் வச்சு மேனேஜ் பண்ற இந்த 3 குழந்தைகளை உன்னால மேனேஜ் பண்ண முடியலடா. ஐ எம் சாரி, உன் பையனை நான் அடிச்சிட்டேன். அடிச்சியா? வேண்டாம், என் பேர்ல அடிக்கிறதுக்கு நீ யாரு? அப்பா அப்பா இருங்க. இல்ல நீ யாருன்னு கேட்கிறேன். அப்பா இருங்கப்பா, என்ன என்னடா ஆச்சு? வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா அதான் அடிச்சேன். அடம் பிடிச்சா அடிச்சதா? என் பேர அடம் பிடிப்பான், அவன் அடிக்கிறதுக்கு நீ யாரா? அவன் அப்படித்தான். இவன் அடிச்சாலும் பிடிக்காதுங்களா? இவன் யாரா அடிக்கிறதுக்கு? சரி சரி இருங்க. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆபீஸ் வரைக்கும் வச்சுக்கோ, வீட்டுல சேர்க்காத. இவன் யாரா? இருப்பா, நான் கேட்கிறேன். நான் பேசுறேன். நீங்க உள்ள போங்க. என் பேர்ல யாரும் கை வைக்க கூடாது. நீங்க உள்ள போங்க. எனக்கு பிடிக்காது பிரபா. நான் பேசுறேன். கண்டவன் என் பேர்ல அடிப்பா, நான் பார்த்து சும்மா இருக்கா? பேசுறேன்ப்பா. நீயும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். கேட்க மாட்டேன். ராதா, ஐ எம் சாரி. எங்க அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. ப்ளீஸ். அப்பா கேட்டா பரவாயில்ல, ஆனா இதே கேள்வி அவளும் கேட்டா, நீ யார் அடிக்கிறதுக்குன்னு. சீதாவா? நீ கேட்கறதா நீ யார் அதை சொல்றதுக்குன்னு? கேட்டேன் பிரபா, இவங்கெல்லாம் அவ குழந்தைகளாம். நான் தொடக்கூடாதான், அடிக்க கூடாதான். எனக்கு என்ன வருத்தம்னா, இன்னைக்கு வீட்டுல சொன்னதை நாளைக்கு ரோட்ல வந்து சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? எல்லாத்துக்கும் இந்த பேய்ங்க தானே காரணம். இப்பவே போறியா? வேண்டாண்டா, உன் ஆத்திரத்தையும் கோவத்தையும் பசங்க கிட்ட காமிக்காத, அவங்க தாங்க மாட்டாங்க. இவங்க வீட்டு விட்டு போனதான் எல்லாத்துக்கும் காரணம். அது அந்த சீதா அப்படி பேசினா. அது என்ன தப்பா பேசிட்டா? அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லு பாப்போம். பசங்க கிட்ட அன்பாவும் பாசமும் பழகினால தப்பா? அப்படி பழகினால்தான் இவங்க அவனை தேடி போயிருக்காங்க. அவன் இல்லாம பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு? சீதா இவங்களுக்கு டீச்சரா மட்டும் கிடையாதுடா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்திருக்கா. அப்படிப்பட்டவனுக்கு முன்னாடி இவனை போட்டு இவன் அடிச்சானே, சும்மா இருப்பலாவ? பிரபா, நம்ம ஆம்பளை இருக்கமே, ஒரு குழந்தைய கொஞ்சம்னா கண்ணத்தை கிள்ளிட்டு கொஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது, மடியில வச்சு கொஞ்சுவாங்க. அதான்டா பாசம். அதுதான்டா அவ இவங்க கிட்ட செஞ்சிருக்கா. அவ பிரபா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பசங்க மனசுக்கு சந்தோஷமும் துக்கமும் உனக்கும் எனக்கும் தெரியாது பிரபா, சீதாவுக்கு மட்டும்தான் தெரியும். பிரபா, அழாதப்பா, நீ அழாத. ஏன்பா நீங்க போகும்போது சொல்லிட்டு போகக்கூடாதா? இப்ப அனாவசியமா ஒண்ணு அடிச்சாங்க இல்லையா? அழாதப்பா, அழாத செல்லமே.